முறையாய்ச் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய். முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். என்னை யான் அறிய வேண்ட இறைவாயின் குருவாய் வந்தாய். இறைவாயின் குருவாய் வந்தாய். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தினை வழிநடத்திடும் அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. இடத் தூய்மை மற்றும் உள்ள தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. வாழ்க குருவே துணை. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையான 9 மைய தவம் நடத்திய அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து மார்கழி மாதம் 3ஆம் நாள் இன்றைய திருப்பாவை பாடலும் அதற்கேற்ற வாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து பாடலும் பாட சங்கரி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். திருப்பாவை பாடல். ஓங்கி உள்ள கலந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயழு கள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீத்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து. மதியின் ஆற்றல். இயற்கை சட்டமாய் இருக்கும் ஈர்ப்பு என்னும் விதி மதியாய் செயற்கை சட்டங்கள் பலவும் செய்த சித்து ஆய்ந்தறிவி. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாடலுக்கு விளக்கம் அளிக்க பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, திருப்பாவை பாடல் 3வது. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. ஓங்கி உலகு அளந்த, அதாவது இந்த உலக
உலகம் என்ற பிரபஞ்சம், பூமியும் உலகம் என்றுதான் சொல்கின்றோம், பிரபஞ்சத்தையும் உலகம் என்றுதான் சொல்கிறோம். இந்த உலகத்தை அளக்கக்கூடிய திறம் யாருக்கு உண்டு? மனம் என்ற ஆற்றலை கொண்டுதான் இதை அளக்க முடியும். மனம் விரிந்து போக போக பிரபஞ்ச களம் முழுவதுமாக அகக்காட்சியாக பார்க்கலாம் தீட்டா டெல்டா அலைவேகத்தில். இந்த கருத்தை குறிக்க வந்ததுதான் மாபலி சக்கரவர்த்தியினுடைய அந்த கதையில என்னது சிறுவனாக வருவானே வாமன அவதாரம். இந்த வாமன அவதாரமே மிக அற்புதமானது. ஏன்னா தசாவதாரம் எடுத்தது மகாவிஷ்ணு தானே. மச்ச கூர்ம வராக நரசிம்ம இந்த 4ம் உயிரினங்கள், 5 அறிவுக்கு உட்பட்ட உயிரினங்கள். இந்த 4ம் பேசவில்லை. 5வதிலிருந்து 9வது வரைக்கும் 5 அவதாரங்கள் மனிதனைப் போல எல்லா ஆற்றல்களும் வெளிப்படுத்துகின்றன. வாமன, ராம, பலராம, கிருஷ்ண, கல்கி என்று, பரசுராமன், கிருஷ்ணன் என்று 9 அவதாரங்கள். கல்கி நிகழப்போகிறது என்பது ஒரு ஐதீகம் அல்லது நம்பிக்கை. இப்படி தசாவதாரம் 10 அவதாரங்கள். இதுல முக்கியமான ஒரு கட்டம் வாமன அவதாரம். பொதுவாக என்ன சொல்கின்றோம்? ஒரு சிறுவன் வடிவத்திலே வருகிறார். மாபலி சக்கரவர்த்தி இடத்திலே 3 மண் வேண்டும் என்று யாசகம் கேட்கிறார். அதாவது இன்றைக்குத்தான் இடத்திற்கு இவ்வளவு தட்டுப்பாடு, விலை உயர்வை தவிர இது நிகழ்ந்ததாக சொல்லப்படுகின்ற காலத்துல எல்லாம் புறம்போக்கு நிலங்கள் தான். யார் வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் குடிசை போட்டு உரிமைப்படுத்திக் கொள்ளலாம். அப்படி இருந்த காலகட்டத்துல 3 மண் கேட்டான் என்பதிலேயே ஒரு ரகசியார்த்தம் இருக்கிறது. இந்த 3 அடி என்பது என்ன? சரி, இப்போ ஒரு சிறுவன் தன் கால்களால் 3 அடி மண் வேணும் என்று கேட்டா யார் வேணா கொடுக்கலாம். மாபலி சக்கரவர்த்திட்ட கேட்ட மாதிரி இருக்க போறான். சரி எடுத்துக்கோ, நீ இருக்கிற சைஸுக்கு எவ்வளவு எடுக்க போற எடுத்துக்கோ. இப்போ குள்ளனாய் வந்தவன் கள்ளனாக விஸ்வரூபம் எடுத்து அளக்கிறான். 1 அடியால் நில உலகத்தை அளந்தான். மறு அடியால் பிரபஞ்சத்தை அளந்தான். 3வது அடி எங்கே வைப்பது என்று கேட்டான். என் தலையிலே வை என்றான் மாபலி. தலையிலே வைத்தான் மாபலி. மண்ணிலே புதைந்து போனான். 3 அடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே. 3 வைத்ததோ மன்னவன் தலையிலே என்பார் கண்ணதாசன். இப்ப இதற்குள் மிக அற்புதமான ஒரு தத்துவம் இருக்கிறது. வெறும் கதையாக பார்த்தா கேளிக்கையா இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் யார் வேணா எங்க வேணா நிலம் எடுத்துக்கலாம். ஒண்ணு. சரி, யாசகம் பெற்றான். பெற்ற பிறகு மாபலி தானம் தந்தது இந்த வடிவத்தில் அளப்பதற்குத்தான். தானம் வாங்கிய பிறகு என்ன செய்கிறான்? விஸ்வரூபம் எடுக்கிறான். கடைக்கு போறோம், 1 மீட்டர் துணி வாங்க, என்ன விலையும் கேட்கிறோம். அவர் என்ன விலையும் சொல்றார். சரி, எனக்கு 4 மீட்டர் கொடு என்று சொல்லிவிட்டு நான் ஒரு ஸ்கேல் வச்சிருக்கிறேன், அதில் அளந்து கொடுன்னு சொன்னா கொடுப்பாங்களா? So the contract is basically null and void. இல்லையா? இவனுக்கும் அவனுக்கும் இடைப்பட்ட கான்ட்ராக்ட் பேசிக்கலி null and void. ஸோ எந்த அளவில் தரப்படுமோ அந்த அளவுக்கு தான் ஆர்கியூ பண்ண முடியுமே தவிர, அக்ரிமெண்ட் போட்டுட்டு பிறகு அதுக்குள்ள வேறொரு கருத்தை செலுத்தினால் அது பொருந்தாத அளவா? சரி, அப்படியே எடுத்துக்கொள்ளுவோம். அதுக்கு மேல என்ன கேள்வி சிந்தனை பாருங்க. 1 அடியால் பூமியை அளந்தார். சரி, பூமியின் அளவு என்ன?
25,000 மைல் சுற்றளவு. மறு அடியால் மேல்லோகத்தை அளக்கிறார். இப்போ ஒரு கால்ல பூமியை அளந்துட்டு அடுத்த கால்ல இன்னொரு பிரபஞ்சத்தை அளந்தார். 2 காலுடைய சைஸ் என்னன்னு பாருங்க. பிரபஞ்சம் எவ்வளவு பெருசுங்க. அப்ப வெறும் 25,000 மைல் உள்ள பூமியை 1 அடி என்றும் வானத்தை 2வது அடி என்றும் கொள்ள முடியுமா? சரி. 3வது அடி எங்க வைத்தார்? மாபலி தலையில. மாபலியும் ஒரு மனுஷன் தான் அந்த பூமிக்குள்ள. எல்லா ஜீவனும் சேர்த்துத்தானே அடி எடுத்தீங்க. அப்புறம் மாபலி தலையில் வைக்கிறது எப்படி 3 அடியாக கொள்ள முடியும்? இல்லையா? இப்படி பல கேள்விகள் எழுப்பினால் இவர்கள் சொல்லக்கூடிய விடை என்ன? நாத்திகன் கடவுளை கேலி செய்கிறான் என்று சொல்லித்தான் மக்களை முட்டாளாக வைத்திருக்கிறார்களே தவிர, இவை எல்லாம் எழுதப்பட்டது, சிந்தனையிலே உதித்தது ஒரு ஞானியினுடைய அனுபவம். எந்த ஞானியும் பொய் சொல்ல மாட்டார்கள். மாற்று கருத்துக்களை எழுதி வைக்கவும் மாட்டார்கள். இப்ப ஏதோ ஒரு தத்துவார்த்தத்தை உள்ளே வைத்துத்தான் ஞானிகள் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார்களே தவிர, அதை புரிந்து கொள்ள வேண்டிய கடமை, அறிவு திறத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டிய கடமை நமதே தவிர, நமது அறிவுக்கு புரிந்த மாதிரி சொல்லி இதுதான் சத்தியம் என்று சாதிப்பது, இந்த முட்டாள்தனத்தை எப்படி எத்தனை காலம்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வது? சரி, இப்ப இதற்குள் உள்ள தத்துவார்த்தம் என்னன்னு பாருங்க. மகிழ்ச்சி சொல்வார்கள், தசாவதாரம் என்பது உயிரின வரலாற்றை பற்றிய ஒரு தத்துவம். பிரபஞ்ச வரலாற்றை பற்றி பேசல, உயிரின வரலாறு. முதல் உயிர் எங்கே தோன்றியது? நீரும் வெப்பமும் இணைந்த நிலையிலேதான் உயிர் தோன்றியது. அதை மைக்ரோ பாக்டீரியான்னு சொல்றோம். பிறகு நீர்வாழ் தாவரங்கள் தான் அடுத்தது வந்தன. நீர்வாழ் ஜீவராசிகள் தான். நீரிலும் நிலத்திலும் வாழத்தக்கது என்றால் ஆமை. 2 இடத்திலும் சுகமாக வாழும். அப்ப மச்ச மீன் அவதாரம், கூர்ம ஆமை அவதாரம், வராக பன்றி. பன்றி தண்ணீர் வாழ முடியுமா? அது நிலத்தில் மட்டுமே வாழும். பிறகு நிலத்தில் வாழ்கின்ற ஜீவராசிகளிலே எது பல வகை தோன்றுகின்றன, எதுல இருந்து மனிதன் தோன்றியிருப்பான்? மனிதனை போல முகஜாடை உள்ளது குரங்கும் சிங்கமும். அப்போ நரசிம்ம அவதாரம். இப்ப சிம்மத்திலிருந்து அடுத்தது மனிதன் வருகின்றான். அப்ப மனிதனுடைய இயல்பு என்ன, சிறப்பு என்ன? 4 அவதாரங்கள் பேசவில்லை, விலங்குகள் பேச முடியாது. மனிதனாக வந்தவன் பேசுகிறான், சிந்திக்கிறான். அப்ப பேச்சு ஆற்றுள்ள வாயும், சிந்தனை ஆற்றுள்ள மனமும், வாயும் மனமும் இணைந்த வாமனன். வாயும் மனமும் இணைந்த வாமனன். அப்ப அந்த வார்த்தையிலேயே கருத்தை சொல்லிவிட்டார் தசாவதார தத்துவத்தை எழுதிய அந்த மகான். சரி, இப்ப வாய் இருக்குது, பேசலாம், அவ்வளவுதான். மனம் என்னெல்லாம் செய்யும்? மனம் என்னவெல்லாம் செய்யும் என்றால், மனம் என்பது என்ன? ஒரு கருது பொருள், ஒரு உணர்கின்ற திறம் வாய்ந்த ஒரு இயக்கம். அது மகர்ஷி தத்துவத்தின்படி சயின்டிபிக்கலி பார்க்கின்ற போது ஜீவனத்தில் பதிந்த அனுபவங்களை வெளிப்பட்ட நிலையிலே மனம் என்று சொல்கின்றோம். இப்ப இந்த மனம் எதை நினைக்கிறதோ அதுவாக மாறும்.
So conversion and consumption of biomagnetism is perception. அப்பதான் உணர முடியும். எதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமோ அதிலே நுணுகி நின்றால் தான் அதை புரிந்து கொள்ள முடியும். அதான மனதின் ஆற்றல். அப்ப இந்த மன ஆற்றல் அணுவை நினைத்தால் அணுவாக சுருங்குகிறது, அண்டத்தை நினைத்தால் அண்டமாக விரிகிறது. இப்போ தவம் இயற்றுகிறோம், துரியம் வரைக்கும் தெரிகிறது. துரியம் கடந்து சந்திரன் என்றால் பாவனை செய்கிறோம் இல்லையா? மனதை கொண்டுதானே பாவனை செய்கிறோம். அப்ப மனம் சந்திரன் அளவுக்கு என்கின்ற போது அந்த அளவில் விரிகிறது. சூரியன் என்கின்ற போது பூமியை விட 19 லட்சம் மடங்கு அதிகமாக விரிகிறது. பிரபஞ்ச களம் என்று சொல்கின்ற போது அது அளவுக்கு எல்லை கடந்த நிலையிலே விரிகிறது. சுத்த வெளி என்கின்ற போது அதையும் கடந்து போகிறது. அப்ப எதை நினைக்கிறதோ அதுவாக மாறுவது மனம். மாறவில்லை என்றால் எதையும் உணர முடியாது. ஒரு திரைப்படத்தை பார்க்கிறோம், அந்த கதாபாத்திரங்களாக மாறினால்தான் அந்த உணர்வுகளை முழுமையாக ரசிக்க முடியும். பார்வையாளனாக இருக்கின்ற போது அது எதுவுமே நம்மை அவ்வளவுக்காக பாதிக்காது. நீங்க அந்த காலத்துல எல்லாம் சினிமாவுக்கு போனாக்க இந்த சோக காட்சி வருகின்ற போது பெண்கள் எல்லாம் புடவை தலப்பு வச்சு அழுவாங்க. இன்றைக்கும் சீரியல் பார்த்து அழுகிறாளுன்னு சொல்லி ஜோக் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப அந்த பாத்திரமாக சில சமயங்கள் எல்லாரும் மாறிவிடுகின்றோம். அப்பதான் அந்த காட்சியுடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த பிரின்சிபல் படி, இந்த மனதின் இயக்க நீதிப்படித்தான் இங்கே சிறுவனாக வருகிறான். பிறகு விஸ்வரூபமாக பிரபஞ்ச அளவிலே விரிகிறான். அதாவது மனதின் இயல்பு இங்கே காட்டப்படுகிறது. நுணுகியதை நினைத்தால் நுணுகி நிற்கிறது, விரிந்ததை நினைத்தால் விரிந்து போகிறது. ஸோ எதை அனுமானிக்கிறதோ அதுவாக மாறுவது மனம். சரி, இதுல ஒரு அடியால் பூமியை அளக்கிறான். ஜீவராசிகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சிறிய இடம் இந்த பூமி. அப்ப இந்த பஞ்சபூதங்களை பற்றிய அறிவு, இந்த பூமி என்பது என்ன? பஞ்சபூத சேர்க்கை தானே. நிலம் 5, நீலங்கி 4, நிலம் 5, நீர் 4, நீலங்கி 3, உளவை 2, 1 விண், பரமாய் சக்தியுள் பஞ்சமா பூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு என்றார் ஔவையார். அப்படி இந்த மண்ணை பார்க்கிறோம், நீரை பார்க்கிறோம், நெருப்பை பார்க்கிறோம், காற்றை உணர்கிறோம். இந்த 4க்கும் மூலம் என்ன? அந்த விண் எங்கே எல்லாம் இருக்கிறது என்று தேடுகின்ற போது பூமியிலே மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சம் முழுவதற்குமே ஆதார பொருளாக இருப்பது விண் என்ற ஆற்றல். சரி, இதை அறிவது எப்படி? அறிவது எப்படி? கண்களால் தான் பார்த்து உணர்ந்து கொள்கிறோம். மனதால் அறிய வேண்டும் என்றால் எப்படி அறிவது? மனம் அடங்கினால் அறியலாம். இப்ப மனம் எங்க இருக்கிறது, எப்படி செயல்படுகிறது என்றால் மூளை வழியாகத்தான் மனம் செயல்படுது. மூளையில தான் எண்ணங்கள் தோன்றுகின்றன. இப்போ அகங்காரம், ஆணவம், ஈகோ வெளிப்படுகின்ற போது எப்படி செயல்படுவாங்க? தன்னை விட யாரும் உயர்ந்தவன் இல்லை என்று மற்றவர்களை குறைவாக மதித்து தன்னை உயர்வாக மதிக்கின்ற ஒரு மனோபாவம், இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், மதம், உயர்வு தாழ்வு மனப்பான்மை, மதம். இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? சாதாரண வழக்கில, மொழி வழக்கில, சரியான தலகணம் பிடிச்சுவேன், அவன் தலையில கிரீடம் வச்சிருக்கு அப்படிம்பாங்க. அப்போ ஆணவத்தின் சிம்பல் எது என்றால் தலை உச்சி தான் ஆணவத்தின் சிம்பலாக காட்டுறாங்க. இப்ப இங்க இருக்கின்ற ஆணவத்தை எப்படி அடக்குவது? தலையில கால் வைத்தாரு, மண்ணிலே புதைந்து போனான். அப்ப பஞ்ச பூதங்களிலே மனம் ஆழ்ந்து
படிப்படியாக மன அலைச்சூழல் வேகம் குறைந்து கொண்டே வந்து விண் இயக்கமாகிய தீட்டா 7 to 4 frequency அந்த மனநிலையில இறங்குகின்ற போது அது விஸ்வரூப தரிசனமாக பிரபஞ்ச காலத்தோடு இணைகிறது மனம். இன்னும் மனம் ஒடுங்குகின்ற போது 3 to 1 இந்த உலகத்தை சூழ்ந்திருக்கின்ற பிரபஞ்சத்தை சூழ்ந்திருக்கின்ற காந்த களம். இன்னும் மனம் விரிகின்ற போது, மனமே அற்று போகின்ற போது அது பூஜ்ஜியமாக சுத்த வெளியோடு லயமாகி விடுகிறது. இப்படித்தான் ஒரு மனிதன் தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியும். இந்த ஆற்றலும் திறமையும் மிக்கவனே மனிதன் என்ற கருத்தை தான் இந்த வாமன அவதாரம் குறிப்பிடுகிறது. அதைத்தான் இங்க சொல்றாங்க. ஆழ்ந்து அகன்று ஓங்கி உயர்ந்த பெரும் பாழையோ என்று ஆழ்வாருடைய பாசுரத்துல வரும். ஆழ்ந்து அகன்று ஓங்கி உயர்ந்த பெரும் பாழையும். அப்ப ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. ஏன்னா இங்க விஸ்வரூப தரிசனம் என்பதை பார்த்தால் முதலில் அதை காட்டியது சிவபெருமான் தான். ஏன்னா 2 பேருக்கும் போட்டி வரும். பிரம்மா படைப்பதனால் நான் உயர்ந்தவன் என்றார், காப்பதனால் நான் உயர்ந்தவன் என்கிறாரு விஷ்ணு. இப்ப 2 பேரில் யார் உயர்ந்தவர்கள்? ஒரு போட்டி கேள்வி வருது. சரிவா சிவனிடத்துல கேட்கலாம், 3வது ஆள் அவர் தானே. அவர் சொன்னார், நான் உயர்ந்து நிற்கிறேன். நீங்கள் ஒருத்தர் என்னுடைய முடியை பாருங்க, ஒருத்தருடைய அடியை பாருங்க, யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க வெற்றி பெற்றவர்கள் என்றார். சிவபெருமான் விழுந்து கொண்டே போகிறார். அடியை பற்ற போன விஷ்ணு பார்க்க முடியாமல் தான் பயணித்த இடம் வரைக்கும் ஒரு மணியை கட்டினார். அதுதான் சிவனுடைய கண்டைக்கால் அப்படின்னு சொல்றாங்க. மேலே போன பிரம்மா போய் சொல்லி நான் பார்த்துட்டேன்னு வந்தார். அதனால உனக்கு பூமியில கோயில்கள் கிடையாதுன்னு சபித்ததாக ஒரு கதை சொல்றேன். அப்ப என்ன அர்த்தம்? எல்லாமே சிவம்தான் உலகமாகவும் உலகத்திற்கு அப்பால் சுத்த வெளியாகவும் எல்லையற்று நிற்கிறது. அந்த எல்லையை அடிமுடி கண்டவர் யாரும் இல்லை என்பது தத்துவார்த்த உண்மை. பிரபஞ்சம் தோன்றிய பிறகு இதற்குள் விஸ்வரூபம் எடுப்பது மகாவிஷ்ணு 4 இடங்களில். முதல் இது இங்க ஒரு அவதாரமாச்சா விஸ்வரூபர். 2வது மகாபாரதத்துல முதல் விஸ்வரூபம் துரியோதன இடத்துல, பிறகு சகாதவனிடத்துல, 3வது அர்ஜுனனுக்கு, 4வது கர்ணனுக்கு. அப்போ இங்க 1 அங்கே 4 மொத்தம் 5 இடங்களிலே தான் மகாவிஷ்ணு விஸ்வரூப தரிசனத்தை காட்டியதாக புராண கதைகளில் சொல்லப்படுகிறது. அப்போ ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. இப்ப நாம பெரும் புள்ளி, நான் பெரிய மனித மந்திரி, அது இதுன்னு செல்வந்து பெருமைப்பட்டுக்கிறோமே. நாம் இந்த பூமியில 820 கோடியிலே ஒருவன். இந்த பூமியையும் இதை போல் எண்ணற்ற கோள்கள், நட்சத்திரங்கள் அனைத்தையும் உள்ளடக்கி தாங்கிக் கொண்டிருப்பது அந்த சுத்தவெளி. அந்த அளவுக்கு விரிந்து நிற்பது இந்த விஸ்வரூப தரிசனம். அப்படி இதை உணர்கின்ற போது நம்மிடத்திலே அடக்கம் பிறக்கும். இவ்வளவு பெரிய உலகம், இவ்வளவு பெரிய மனித குலம், இல்லை நான் ஒருத்தர் என்னப்பா இருக்கு? அடக்கம் அமர்கள் வைக்கும். அப்படி ஓங்கி உலகளந்த உத்தவன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால். பாவை என்பது ஜீவாத்மா. அப்ப இந்த பெருமைகள் எல்லாம், சுத்தவெளியின் இறைவனின் பெருமைகள் எல்லாம் யாருக்கு சொல்லுகின்றோம்? நம்முடைய ஜீவாத்மாவுக்கு நினைவுபடுத்துகின்றோம். அப்படி நினைவுபடுத்தி அதனோடு மனம் எழுந்து நிற்கின்ற போது தீயவற்றை செய்யாமல் நல்லவற்றை மட்டுமே செய்து வாழ்கின்ற போது இந்த ஆத்மா தூய்மை பெறுகிறது.
களங்கத்திலிருந்து தன்னை காத்து கொள்கிறது. பாவைக்கு சாற்றி நீராடினால் நீர் என்ன செய்யும்? சுத்தம் செய்யும். குளிக்கிற போது உடம்பு சுத்தம், பாத்திரம் கழுவும் போது பாத்திரம் சுத்தம், வீட்டை கழுவுகின்ற போது வீடு சுத்தம், தெருவை கழுவுகின்ற போது தெரு சுத்தம். அப்ப நீர் என்பது சுத்தம் செய்யக்கூடிய ஒரு வஸ்து. அப்ப மனதை சுத்தம் செய்வது எது என்றால் இறை உணர்வு, பிரம்ம ஞானம். அதுதான் மனதை தூய்மை செய்யும். அப்படி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. ஒரு நாட்டின் வளம் என்பதே நீரின்றி அமையாத உலகு என்று ஒற்றை வரியில் தீர்ப்பு தந்து விட்டார் வள்ளுவ பெருந்தகை. கடவுள் வாழ்த்துக்கு அடுத்த அதிகாரமே வான் சிறப்பு, நீரின்றி அமையாது உலகு. அந்த நீரை பொறுத்து தான் நம்முடைய வாழ்வும் தாழ்வும். அதாவது இப்ப அடிக்கடி அரசியல்ல பாக்குறோம். இப்ப 2000 கோடி நிவாரணத்துக்கு கேட்டாங்க. ஏதோ ரெக்கமெண்டேஷன்ல 954 கோடி வாங்கிக்கிட்டாங்க. அதுல யாருக்கு எவ்வளவு கொடுத்தாங்கன்ற செய்தி கிடையாது. சோ இப்படி வெள்ள நிவாரணம், வறட்சி நிவாரணம் சொல்லி அரசியல்வாதிகள் தங்களுடைய பாக்கெட்டை நிறைத்துக் கொள்வதற்கான ஒரு வசதியாக வைத்திருக்கார்களே தவிர இந்த குறையை எந்த அரசும் எந்த காலத்திலும் தீர்க்க மாட்டார்கள் என்பது சரித்திர உண்மை. சரி, இந்த நிவாரணம் என்ன பண்ணும்? காமராஜர் சொன்னது போல எல்லாருக்கும் கையிலும் பணம் கொடுத்துடலாம். எல்லாரும் வாங்குவது கடைக்கு போனா கடையில அரிசியும் பருப்பு இருந்தா தானே வாங்கி சாப்பிடுவீங்க. அப்ப வள்ளுவர் தெளிவா சொல்லிவிட்டார். எப்படி நீர் பெய்யவில்லை என்றால் புல் கூட முளைக்காமல் உயிரினம் இறந்து போகுமோ, அதே போல இந்த உயிர்களை வாழ வைப்பதும் அதே மழைதான். மழை பெய்யல, விவசாயி விதைத்தாலும் ஒன்றும் அறுவடை செய்ய முடியாது. அப்போ அந்த வருஷத்தில் விவசாயி கெட்டு போகிறான், வசதியிலே இல்லாமல் வறுமையில் சிக்கி போகிறான். மீண்டும் அவன் எப்போ செழிப்படைகிறான்? அதே மழை பெய்து மீண்டும் விவசாயத்தில் பொருள் உற்பத்தி செய்கின்ற போது மீண்டும். அப்போ ஒரு விவசாயியின் வறுமைக்கும் செழுமைக்கும் மழை நீர் தான் காரணம், நிவாரண பணம் அல்ல என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இவனுக்கு குரலம் எழுதினானுங்க தவிர இன்னும் செயல்படுத்தவே இல்லை. எனவே இந்த நீர் சிறப்பு. அப்போ தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கி பெரும் செந்நெல்லோடு கயல்களை. நெற்பயிர் எல்லாம் மனிதனை மறைக்கும் அளவுக்கு உயர்ந்து நிற்குமா ஒரு காலத்துல. அந்த அளவுக்கு செழுமையாக வளர்ந்த கதிர்கள். யானை கொண்டு போர்டிச்சதுன்னு சொல்லுவாங்களே சோழ நாட்டுல. அப்படி வளர்ந்த நெற்பதிர்கள் இன்னைக்கு குறைஞ்சு போய் இந்த நிலைமையில இருக்குது. அது மட்டுமல்ல, அந்த மழை பெய்து வயல்கள் எல்லாம் சகதியாத்தான் இருக்கும். கால் வச்சா புதஞ்சுதான் போகும். அந்த சகதியிலே மீன்கள் உருவாகும். அப்போ மீன் சும்மா இருக்குமா? இங்க இருந்து எலும்பி அந்த பக்கம் போய் விழுகும். அப்போ கயல் மீன்கள் வயலிலே துள்ளி விளையாடுகிறது. வரப்புகளிலே குவளை மலர்கள் பூத்து குலுங்குகிறது. அந்த குவளை மலர்களிலே தேன் சுரக்கும். அந்த தேனை நாடி வண்டுகள் வரும். தேன் குடித்த வண்டு மயங்கிரும். மயங்கின பிறகு என்ன ஆகும்? அதுல தூங்கிரும். அது போல ஓங்கு பெருஞ்செழுநெடு கயல்களை பூங்குவளை போதில் பொறி வண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். விவசாயத்துக்கு அடுத்தது பசுமாடு. பசுமாட்டுக்கு அந்த விவசாயத்தில் அறுவடையான தானியங்கள் எல்லாம் நாம் எடுத்துக்கிறோம். நமக்கு தேவையில்லாத அந்த என்ன சொல்லுவோம், அப்படியே தண்டு பகுதி அதெல்லாம் எடுத்து நமக்கு மாடுகளுக்கு போடுறோம் தீனியாக. அந்த நமக்கு தேவையில்லாத பொருளை உண்டு
நமக்கு உணவாகவும் பயன்படக்கூடிய பசும் பாலை தருகிறது. அது மட்டுமல்ல, வயல்கள் நிறைந்த இடத்திலே இந்த தேளு, பூரான், பாம்பு போன்ற விஷ ஜந்துக்களும் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை தடுப்பதற்கான ஒரு கெமிக்கல் தன்மை எது என்றால் சாணம். அப்போ இது போல் நல்ல பசு தட்டுகளை சாப்பிட்டு அந்த மாடு தருகின்ற சாணம், அது தருகின்ற ஒரு நறுமணம். இன்றைக்கெல்லாம் மாடுகள் பிளாஸ்டிக் பைகளையும் கண்டதையும் சாப்பிட்டுட்டு அது போடுற சாணத்தை பார்த்தீங்கன்னா மூக்கே பிடிச்சுக்கணும், அவ்வளவுக்கு நாத்தமா இருக்கும். அதை 200 கொடுத்து போட்டு அந்த நாத்தத்தை 3 நாள் வீடு பூரா பரப்பிட்டு இருப்போமே தவிர, தத்துவம் தான் இருக்குது, ஆனா அந்த தெய்வீகம் இல்லையே. அப்படி தன்னையே ஒரு மனிதனுக்கு அர்ப்பணித்துக் கொண்ட ஜீவன், அதான் வள்ளல். வள்ளல் என்றாலே திருமந்திரத்துல வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் சொல்லும். அப்படி உயர்ந்த வள்ளல் பிரான் யாருங்க? இறைவன் தான். அதுக்கு அடுத்த நிலையிலே வள்ளல், கர்ணன், அடுத்த நிலையிலே பசுக்கள். நீங்காத செல்வம் நிறைந்தேலும் பாவாய். அப்ப எது செல்வம் என்றால், உயிர் காக்கின்ற உணவுதான் முதல் செல்வம். அதற்கு அடிப்படையான நீர் ஒரு செல்வம். உண்பதற்கும் உடுப்பதற்கும் உண்டாகி இருக்குமெனில் போதும் என்று இருக்க கடவீர்கள். அந்த போதும் என்ற மனம்தான் ஆன்மீகத்திற்கு அடிப்படை. வசதிகளை, பணத்தை, செல்வத்தை, அதிகாரத்தை தேடிக்கொண்டிருக்கின்ற மனம் எப்போதும் இறைவனிடத்திலே போய் சேராது. அதனால் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். எது நீங்காத செல்வம்? டாக்ஸ் போட்டா செல்வம் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். கொள்ளையடிச்சா செல்வம் வியாபாரிக்கும் திருடனுக்கும் போயிடும். நீங்காத செல்வம் எது நம்ம இடத்துல? அறிவு செல்வம் ஒன்று, தெய்வீக செல்வம் ஒன்று. இதான் நீங்காத செல்வம். அறிவுதான தெய்வம். அறிவை அறிந்த தெளிவு நீங்காது. அதான் நீங்காத செல்வம். சரி, இப்போ மகிழ்ச்சியுடைய கவி, இயற்கை சட்டமாயிருக்கும் ஈர்ப்பு என்னும் விதி மதியாய் செயற்கை சட்டங்கள் பலவும் செய்த சித்து ஆய்ந்தறிவீர். நேற்றைக்கு பார்த்தது போல இயல்பொக்க விதியே இயற்கை விதி என்ற இயற்கை சட்டமாகி அதை சார்ந்தே அந்த காலத்தில் மனு நீதி என்று பேசப்பட்டது. பிற்காலத்தில் இவங்க சொல்ற மனு நீதி எல்லாம் பிற்சேர்க்கை, அவங்க சுயநலத்திற்காக மாற்றி மாற்றி எழுதி கொண்ட மனு நீதி. மகாபாரத காலத்துல இருந்த மனு நீதி வேற. அந்த மனு நீதி என்ன தெரியுங்களா? ஒரே ஒரு ராணி பெற்றால் 9 பிள்ளை, அந்த 9லே 1 கூட உருப்படி இல்லை என்று கண்ணதாசன் பாடினாரே, அந்த பாட்டுடைய மூலம் மகாபாரதத்துடைய துவக்கம் பரத சக்கரவர்த்தி. அவருக்கு 9 குழந்தைகள். ஆனா ஒருத்தனுக்கு கூட ஆட்சி செய்யக்கூடிய திறமை இல்லை. அதனால் நாட்டு மக்களில் ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனை மன்னனாக்கினான். சும்மா கதை பேசின பத்தாதுங்கய்யா. என்றைக்கும் பின்பற்ற வேண்டிய தத்துவங்கள் இவை. இன்றைக்கு என்ன நிலைமைன்னு பாருங்க நாட்டுல. அப்போ 9 பிள்ளைகளும் உருப்படி இல்லை என்பதனால் 10வது ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனை மன்னனாக்கினான். அது போல சட்டங்கள் இருந்த கால மனுநீதி. இவங்க சொல்ற மனுநீதி வேற. இந்த இயற்கை சட்டத்தை சார்ந்துதான் சமுதாய சட்டங்கள் ஏற்படுகின்றன. கான்ஸ்டிடியூஷன் லா, அப்புறம் ஜுடிஷியரி லா. இந்த ஜுடிஷியரி சட்டம் என்ன சொல்லுதுங்க? நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா? தர்மத்தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா? சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளே தண்டனைக்குரியவர்கள். ஒரு நீதி மாத்தி எழுதுறாங்க, இன்னொருத்தர் மாத்தி சொல்றாங்க. எத்தனை சட்டத்தை ரெஃபர் பண்றீங்க? எல்லாம் ஒரே சட்டம் தான் படிச்சீங்க. அது எப்படி மேஜிஸ்ட்ரேட் ஒன்று சொல்லுவாரு, ஜட்ஜ் ஒன்று சொல்லுவாரு, ஹைகோர்ட் ஒன்று சொல்லும், சுப்ரீம் கோர்ட் ஒன்று சொல்லும். அத்தனை சட்டங்களா என்ன? என்ன பித்தலாட்டம் இது? ஆனால் தெய்வ நீதி மாறாதது. தெய்வத்தின் சட்டம்
மாறாதது. என்ன ஆட்டம் ஆடினாலும் கடைசியில சரியான இடத்துல வைத்து விடுவான். செயலுக்கு விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க இதை ஆய்ந்தறிந்து நம்மை முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மகர்ஷியுடைய கவியோடு இன்றைய சிந்தனை நாம் நிறைவு செய்வோம். வாய்ப்பளித்தனருக்கும் நன்றி. வாழ்வளமுடன். வாழ்க வளமுடன். அருமையான கருத்துக்களை இன்றைக்கு நமக்காக திருப்பாவை பாடலும் மாக்கோலமை விளைந்த மதிவிருந்து பாடலுக்கான விளக்கம் வழங்கிய மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்து. அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் வேதாத்திரிய பாடல் பாடம் சங்கரி அம்மா அவர்களையும், பிரம்மஞான கவி பாடம் சிவசங்கரி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி. வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் பின் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மழைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமா, முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்தம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் ஒருமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்டு அன்பர்கள் தவத்தை வெளிநடத்தியும் நற்சிந்தனை வழங்கும் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அகில் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்வு வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடு இதே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க